இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இயேசுவோடு 40 நாட்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு 40 நாள் தங்கியிருந்து அவரோடு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இங்கே சீஷர்கள் என்ன காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி இன்றைய நாளே நாம் தியானிக்கலாம். முதலாவது யோவான் 20:21-22 ஆண்டவர் சொல்கிறார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை சீஷர்களுக்கு அப்படி கொடுக்கிறார். இங்கே முதலாவது சீஷர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் பயந்து கலங்கி அவர்கள் அங்கே அறை வீட்டுக்குள்ளே பூட்டிக்கொண்டு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அறியாமல் அவர்கள் பயந்து கலங்கி போய் இருக்கிறார்கள். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு நான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இந்த 4வது நாளிலும் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுக்கிறார். இங்கே யோவான் 20:23 எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இங்கே சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவர்களுக்குள்ளே ஒரு புது தைரியம், புது பலன் கிடைக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடைக்கப்பட்ட அந்த அறைக்குள்ளாக இருந்து வெளியே வருகிறார்கள். அவர்கள் வெளியே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் கொடுத்த அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். வேதாகமத்தில் ஒரு பகுதி இவ்வாறு வெளிப்படுகிறது. ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவாகிறான். இங்கே சீஷர்களுக்கு ஆண்டவர் ஊதி பரிசுத்த ஆவியை கொடுத்தது போல அங்கே முதலாவது மனிதனை உருவாக்கும் போதும் கூட தேவன் அப்படி ஊதி ஜீவ சுவாசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், ஜீவ ஆத்மாவாகிறார்கள். அதே போலத்தான் இங்கே சீஷர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மாத்திலே அவங்க ஜீவ ஆத்மா அவருக்குள்ளே மறுபடியுமாக வருகிறது. அப்போஸ்தலர் 1:3 மிகவும் தெளிவாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளையும் அவர்களுடைய பேசிய அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்தினார். உயிரோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறார்? அவர் ஜலத்தினாலே எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர்களை மீண்டுமாக உயிர்ப்பிக்கிறார். இங்கே அப்போஸ்தலர் 1:5 நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்கிறார். உடனே அவர்கள் சீஷர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். இங்கே அவர்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறார். இங்கே அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் யூதா முழுவதிலும் சமாரியாலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்கிறப்போ அவர்களுக்கு அங்கே சீஷர்கள் அந்த சாட்சி அவர்களுக்குள்ளே வருவதற்கு காரணம் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இன்னும் அநேகர் என்ன செய்கிறோம்? பரிசுத்த ஆவி என்பது இல்லை. அபிஷேக ஆண்டவர் இங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே பரிசுத்த ஆவியை ஊதி அவர்களை ஜீவ ஆத்மாவாக மாற்றுகிறார். இங்கே நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், அவர் நம்மோடு இருக்கிறார், இடைப்படுகிறார். அங்கே சீஷர்களுக்கு ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை, அங்கே தேய்ச்சிக்கிறதுக்கு தேய்ச்சரவலனாக இங்கே பரிசுத்த ஆவியை அவர்களோடு வைத்து கொண்டு செல்கிறார் என்பதை சீஷர்களுக்கு அவர்கள் இயேசு தெளிவாக அவர்களுக்கு வெளிப்படுத்தி அங்கே பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை கொடுக்கிறார். இன்றைக்கும் நாமும் கூட பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் நமக்குள்ளே இருக்கிற நாம் என்ன நினைக்கிறோம்?
வாசிக்கிறோம். பெந்தைகோஸ்தே நாள் வரும்போது தான் இங்கே சீஷர்கள் அபிஷேகம் பெற்றார்கள், பல பாஷைகளை பெற்றார்கள் என்று பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை அவர்களோடு இறங்கினது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அவர் 40 நாள் ஆண்டு உயிரோடு இருக்கும்போது, அவர் உயிர் தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு அவர்களை தேய்ச்சும் போதே பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கே அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நம்மை நன்மை செய்கிறவராகவும் பிசாசை வல்லமையிலும் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறதையும் சுற்றித்திருந்தார் என்பதை இங்கே சீஷர்கள் இப்போது கற்றுக்கொள்கிறார்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அங்கே அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் இவ்வாறு செய்தார்கள் என்று சீஷர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இங்கே ஆண்டவர் இரவு வேளையிலே பவுலுக்கு தரிசனமாகி என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர் 18:9-10 நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யப்படும் ஒருவனும் உன்மேல் கை போடுவதில் என்று இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று தைரியப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களையும் என்னை பார்த்து ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேச்சரவாளர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த அனுபவம் நமக்குள்ளே வேண்டும். அதை இன்றைய நாளிலே சீஷர்களுக்கு கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை இன்றைக்கு ஊதி உங்கள் மத்தியிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிற. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேலையிலையும் கூட எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை தேடுகிறோம். எங்களுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் எங்களுக்கு வேண்டிய தேச்சரவாளன் எங்களுக்கு தேவை. எங்கள் உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்ற தேவன் எங்களோடு இருக்கீங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எங்களுக்குள்ளே வரும்போது நாங்கள் பூமி எங்கும் சாட்சியாக இருப்போம் என்பதை நாங்கள் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.